ஏன்னா பசங்க ஃப்ரெண்ட்ஷிப்னா ஜாலி தான். கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப்ல அதை விட ரொம்ப ரொம்ப ஜென்யூனா ரொம்ப பியூரான விஷயங்கள் நிறைய இருக்கு. நீங்க சொல்ற இஷ்யூ கான்ஃபிளிக்ட் இந்த வேர்டே எனக்கு தெரியாது. அவனை கூப்பிடுறப்போ அவன் பேர் கூட மாட்டான், அவங்க அப்பா பேரை சொல்லிதான் கூப்பிடுவோம். கேர்ள்ஸ் தனியா இருந்தா நீங்க வந்து நினைச்சே பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு தான் இருக்கும் கேர்ள் கேங். எவ்வளவு நீ பண்ணிக்கிட்டு இருப்பேன்னு சொல்லி நான் கேட்பேன். பொண்ணுங்களை பத்தி நீ ஒரு வெரைட்டி, உன் ஃப்ரெண்டு ஒரு வெரைட்டி, அவங்க ஒரு வெரைட்டி. பசங்களை பொறுத்தவரைக்கும் எல்லாமே ஒரே ஒரு வெரைட்டி. திருவள்ளுவர் 1330 குரல் எழுதினாப்புல, ஆனா ஒரே ஒரு குரலை மட்டும் தப்பு பண்ணிட்டாருறான். முகநக நட்பது நட்பன்று நெஞ்ச தகநக நட்பது நட்பு அப்படின்னு சொல்லியிருப்பாருல்ல. அது ஆக்சுவலா அவர் எப்படி பண்ணியிருக்கணும், முகநக நட்பது நட்பன்று நெஞ்ச தகநக நட்பது பசங்களோட நட்புன்னு போட்டிருக்கணும். ஆமா, பசங்களோட நட்பு தான் சூப்பர் ஸ்பெஷல். அதெல்லாம் சொல்றதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. தமிழ் சினிமா வரலாற்றுல எவ்வளவு பசங்க ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி படம் வந்திருக்கு யோசிச்சு பாரு. கர்ணன், தளபதி, கண்ணெதிரை துணிந்தார், நட்புக்காக, ஃப்ரெண்ட்ஸ், பாய்ஸ், நண்பன், சுப்பிரமணியபுரம், நாடோடிகள், எஸ்எம்எஸ், பாய்ஸ், ஓகே ஓகே, சென்னை 28, சரோஜா, பிதாமகன், பஞ்சதந்திரம், நடுவில் கொஞ்சம் பக்கத்து காணும், மெட்ராஸ், உரியடி 1, உரியடி 2, அப்புறம் வந்து கருடன், நட்பே துணை, கடைசியில வந்திருக்க மஞ்சுமல் பாய்ஸ். இவ்வளவு படம் வந்திருக்குல்ல. ஆனா பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி ஒரே ஒரு படம் சிநேகிதி. அந்த படமும் எதுக்கு ஆனுவட்டியில அழகா ஒரு டான்ஸ் ஆடுறதுக்காக எடுத்திருக்காங்க. நீங்க எல்லாம் பேசலாமா? நீ சொன்ன எல்லா படமும் நான் பார்த்திருக்கேன். சிநேகிதியை நீ பார்த்திருக்கியா? பார்த்தது இல்ல. முதல்ல போய் பாரு, அப்புறம் வந்து இந்த லிஸ்ட்லாம் போடு, சரியா? சரி ஓகே, நான் சிநேகிதிய படம் பார்க்கல, ரைட் ஓகே. ஆனா ஒரு படம் தானே வந்திருக்கு. அப்படி பார்த்தா நாங்க தானே கெத்து. இந்த ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஷிப்க்கும் நிறைய மூவிஸ் வந்திருக்கு. மகளிர் மட்டும் வந்தது. அப்புறம் இப்போ ரீசெண்டா கூட அதோட செகண்ட் பார்ட் மாதிரி வந்திருந்தது. 3 ரோசஸ்னு ஒரு மூவி வந்திருந்தது முன்னாடி. இல்ல, அப்போ 3 ஃப்ரெண்ட்ஸ் பத்தி ஒரு மூவி வந்திருந்தது, கேர்ள்ஸ். சத்தியமா நிஜமா எனக்கு தெரியாதுன்னு அடிச்சு விடாத. எந்த படத்தை நீ பாக்கல? அப்புறம் ஜூனார்னு ஒரு மூவி வந்திருந்தது. அது வந்து ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா கூட ஒரு குரூப் ஆஃப் ஃபீமேல், ஒரு 2-3 பீப்புளோட பாண்டிங் வந்து அதுல காட்டியிருப்பாங்க. அதுவும் ஜோதிகா தான் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி இந்த நிறைய மூவிஸ், ஃபீமேல் சென்ட்ரிக் மூவிஸ் எல்லாமே வந்து ஜோதிகா தான் பண்ணியிருக்காங்க. நான் இப்போ யோசிக்கிறப்ப பார்த்தா ஹிந்தியில பிங்க் அந்த மாதிரிலாம் இருந்தது. பட் இது எல்லாமே வந்து ஏதாவது ஒரு த்ரில்லராகவோ இல்லை வந்து ஒரு அபியூஸ் இல்லை ஹராஸ்மெண்ட் அந்த மாதிரி ஏதோ ஒரு சப்ஜெக்டை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்ஸ், இந்த பாண்ட்ஸ் எல்லாம் காட்டியிருப்பாங்க. ஒரு நார்மலாக இப்போ நீ வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் மூவிஸ் சொன்னீல, அதில் வந்து ஜாலியாக வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ஒரு ஏன்னா அந்த மூவி வந்து அத பசங்க ஃப்ரெண்ட்ஷிப்னா ஜாலி தான். புரியுதா உனக்கு? எடுக்கிற டைரக்டர்ஸ் யாரு? எல்லாரும் பசங்க எடுக்கிறாங்களோ பொண்ணுங்க எடுக்கிறாங்களோ, பசங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அது என்ன சொல்றது, அது ஒரு அழகியல் இருக்குடா. அதுல அது ஒரு ஸ்பெஷலான ஒரு மேட்டர். கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப்ல அதை விட ரொம்ப ரொம்ப ஜென்யூனா ரொம்ப பியூரான விஷயங்கள் நிறைய இருக்கு. வந்து தெரியல, நீங்க படத்துல அதை பார்க்கல, ஓகேவா? சொசைட்டி வந்து ஜென்ரலா ஃபீமேல்ஸ் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை விட ஃபேமிலியை தான் ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுது. மூவிஸ்லயும் அதான் பண்றாங்க, ரியாலிட்டிலயும் அதான் பண்றாங்க. புரியல. நார்மலா ஒரு கேர்ள் இருக்காங்க அப்படின்னா அவங்க ஆப்வியஸ்லி ஸ்கூல் காலேஜ்ல எல்லாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஓகேவா? அவங்களும் வந்து நீங்க எப்படி ஜாலியா இருக்கீங்களோ அதே மாதிரி தான் இருப்பாங்க. ஆஃப்டர் அ பாயிண்ட் ஆஃப் டைம் அவங்களுக்கு கல்யாணம் ஆகுது, இல்ல வந்து வேற ஒரு இடத்துக்கு மூவ் ஆகுறாங்கன்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை விட்டுட்டு போறாங்க. அப்ப அப்படியே அவங்களுக்கு அந்த கனெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து கட் ஆகுது இல்ல. ஸோ அதனால அவங்களால ஃபாலோ பண்ண முடியல. எல்லாரும் அவங்க ஃபேமிலி பார்த்துட்டு போயிடுறாங்க, ரொம்ப ஃபேமிலி ஓரியன்டா போயிடுறாங்க. அதுக்கப்புறம் விமன்ஹுட், மதர்ஹுட், ஓகேவா, ஹஸ்பண்ட் அப்படின்னு யார நீங்க கல்யாணம் பண்றீங்க? எங்களை கல்யாணம் பண்றீங்க. அப்ப எங்களுக்கு தானே கல்யாணம் இருக்கு. நீங்க மதர்ல, நாங்க ஃபாதர் இல்ல. நீங்க கோத்ரூ பண்ற எல்லாத்தையும் நாங்களும் கோத்ரூ பண்ணதான் செய்யறோம் நாங்க. பட் அந்த இம்பாக்ட் வந்து வேற இருக்குல்ல. இம்பாக்ட் வேற இருக்குங்கிறது கிடையாது. அதை தாண்டி பசங்க ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும். ஏன் தெரியுமா? இப்ப நான் வந்து சில மேட்டர் எல்லாம் சொல்றேன் பாரு. உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்ட் கூட இல்லை, உன்னோட ஒரு செகண்ட் லேயர்ல இருக்க ஒரு ஃப்ரெண்டு, அவங்க கூட நீ சண்டை போட்டுருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 6 மாசம் கழிச்சு, ஒரு 8 மாசம் கழிச்சு நீங்க பாக்குறீங்க, அந்த சண்டை எல்லாம் மறந்துடுமா உங்களுக்கு? மறக்காது, மைண்ட்ல இருக்கும்ல. ஆனா பசங்க எல்லாம் பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, ஒரு 2 மாசம் 3 மாசம் கழிச்சு பார்த்தா கூட இவங்க 2 பேரும் சண்டை போட்டாங்களா அப்படின்னு அவங்க 2 பேரும் சொன்னாலே நம்ப மாட்டாங்க.
அப்படி ரொம்ப கேஷுவலா பேசிப்பாங்க, ரொம்ப ஈஸியா எடுத்துப்பாங்க. பசங்க ஃப்ரெண்ட்ஷிப்ல என்ன தெரியுமா ஒரு பெரிய கரெக்ட் கிடையாது இல்ல, கான்ஃப்ளிக்ட் இருக்குன்னா அதை சால்வ் பண்ணணும்ல. சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த பழைய பாண்ட் இருக்கும். இல்லன்னா நீங்க வந்து மைண்ட்ல பேக் ஆஃப் தி மைண்ட்ல ஏதாவது ஒண்ணு இருக்கும்ல, அது எப்படி பேச முடியும்? நீங்க சொல்ற இஷ்யூ, கான்ஃப்ளிக்ட், இந்த வேர்டே எனக்கு தெரியாது. அதெல்லாம் தெரிஞ்சிருந்தா தானே அதை பத்தி யோசிச்சு நாங்க ஒண்ணு பண்றதுக்கு. எங்களுக்கு அது தெரியவே தெரியாது. இன்னைக்கு அவன் பேசிட்டான் வச்சுட்டான் இது பண்ணிட்டான் அப்படின்னா நைட்டு நான் போயிட்டு அசிங்கமா நானே திட்டிப்பேன். அவனை போன் பண்ணி இல்ல, நானே அசிங்கமா திட்டிப்பேன், இது பண்ணிப்பேன். ஒரு வாரத்துல ஒரு மாதிரி கூல் டவுன் ஆயிரும், இதாயிடும். 2வது வாரத்துல போகும்போது அவன் அந்த பக்கம் வந்தான்னா சரி அவன் வர்றான், இந்த பக்கம் போயிடும் அப்படின்னு போவோம். 3வது வாரத்துல பார்த்தான்னு வச்சுக்கோங்க, சரி அவன் வந்து நம்ம பேசுவோம் அப்படின்னு இருப்போம். 4வது வாரத்துல இருந்து அவன் வரல, நான் போய் பேசணும்னு சொல்லி நாங்க போயிருவோம். நாங்க எல்லாத்தையுமே ஈஸியா எடுத்துப்போம், நாங்களும் பேசுவோம். அந்த மாதிரி கான்ஃப்ளிக்ட்ஸ் ரொம்ப ரேர் தான். அப்படி இருந்தாலும் வந்துட்டு பேசி அது இது பண்ணிப்போம். இந்த மூவிஸ்ல தான் உனக்கு இப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஜெலசி, அந்த அந்த இதெல்லாம் வந்துட்டு இப்ப கிடையாது. நான் பாக்குற ஃப்ரெண்ட்ஷிப்ல அந்த மாதிரி எதுவுமே இல்ல. நீங்க தூய்மையான ஃப்ரெண்ட்ஷிப் தான் வச்சிருக்கீங்களா? எனக்கு ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு அப்பல இருந்து. தேங்க்யூ. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து இப்போ ஜெனரலா பொண்ணுங்களா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஸ்பெஷலா கூப்பிடணும், அவங்க வந்து வேற ஏதோ வச்சு கூப்பிடணும்னா என்ன மாதிரி கூப்பிடுவீங்க? இருக்கு, சொல்ல முடியாதுடா. எனக்கு புரியல. அது கேர்ள்ஸ்குள்ள இருக்கப்ப கூப்பிட்டுப்பாங்க, நார்மலா இருக்கப்ப பேர் சொல்லி தான் கூப்பிடுவோம். கேர்ள்ஸ் ஸ்கூல்ல இருக்கப்ப கூப்பிட்டுப்பாங்க. என்ன எனக்கு புரியல. நிறைய சீக்ரெட் நேம்ஸ் இருக்கும் கேர்ள்ஸ்குள்ள யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இல்ல பேரே வந்து ஷார்ட் ஆக்கிக்குவோம், அவ்வளவுதான். வேணா காசு அந்த மாதிரி குட்டி குட்டியா பூஜானா பூ அந்த மாதிரி ஷார்ட் பண்ணிக்கோ பேர். நாங்கெல்லாம் எப்படி கூட தெரியும்ல, அவனை கூப்பிடுறப்போ அவன் பேர் கூட மாட்டோம், அவங்க அப்பா பேரை சொல்லிதான் கூப்பிடுவோம். இப்போ வந்து இப்ப என்ன எப்படி கூப்பிடுவாங்க, முடியாம அவனை வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. நான் இங்க இருந்து யாரையா கூப்பிடும் போது வந்து கருப்பியாம அவனை வாடா அடிமோ. எப்படி தெருவுல அவங்க அப்பா அந்த பக்கம் போயிட்டு இருந்தாங்க அப்படின்னா இவன் இந்த பக்கம் இருக்கான்னா அவங்க அப்பா பேரை சொல்லி நாங்க கூப்பிட்டு இது பண்ணிப்போம். அதுல ஒரு ஜாலி. இது சொல்றதுக்கு எவ்வளவு நல்லா இருக்கு, அது ஒரு ஜாலி. சாம்பு மௌன, ஏய் சாம்பு மௌன, பிச்சை மகனா. கியூட் நேம்ஸ் தான் இது. பூ பூ கூ சூ இதெல்லாம் வந்து கியூட் நேம்ஸ்ல. பசங்க ஃப்ரெண்ட்ஷிப்ல வந்து வச்சுக்கோங்க, எப்பவுமே வந்து அந்த ஒரு டோன்ட் கேர் ஆட்டிடியூட் ஒன்று இருக்கும். எதை பத்தியுமே பெருசா வந்து கண்டுக்க மாட்டாங்க. ஒரு பேச்சுலர் ரூம்ல இருக்காங்க, ஒரு 5 பேர் இருக்காங்க, 4 பசங்க இருக்கிறாங்க அப்படின்னா யார்ட்டுமே காசு இல்ல, எதுவுமே இல்ல, ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு இருந்தா கூட ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படி இருக்கும். ஏன்னா ஒருத்தனுக்கு இன்னொருத்தர் இருக்கான், இன்னொருத்தனுக்கு இன்னொருத்தர் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பாண்ட் ஒன்று இருக்கும், அது ஒரு எமோஷனல் சப்போர்ட் இருக்கும். ஆனா அது என்னன்னே சொல்லவும் தெரியாது, இது பண்ணவும் தெரியாது. தனித்தனியா இருக்கிறப்போ லைஃபை பத்தி எவ்வளவு வந்து யோசிச்சாலும் சரி, புறமாலும் சரி, ஒரு ஃப்ரெண்ட்ஸா ஒரு 4 பேர் இருக்கும், ஒரு 5 பேர் இருக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல நாங்க எந்த விஷயத்தை பத்தியுமே புலம்பிக்க மாட்டோம். நீங்களாம் சேர்ந்தா அந்த மாதிரி என்னது இது இல்ல அது இல்ல இந்த மாதிரி பேசுவீங்களா? இது மோஸ்ட்லி கேர்ள்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய இஷ்யூஸ் நிறைய டிஸ்கஸ் பண்ணிப்போம். ஏன்னா வந்து கேர்ள்ஸ் கிட்ட பேசுறதே நமக்கு வந்து ஒரு வெண்ட் அவுட் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா கண்டிப்பா எல்லாருக்கும் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஓகே அவங்க லைஃப்ல எந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல எடுத்தாலும் அந்த இஷ்யூஸை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்றதுக்கு வந்து கேர்ள்ஸ் வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருப்பாங்க. இப்போ எனக்கே வந்து ஃப்ரெண்ட்ஸ்லயும் இப்போ வந்து மேல் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க அப்படின்னாலும் அவங்க கிட்ட நம்ம என்னதான் நல்ல பாண்ட்ல இருந்தாலும் அவங்க நம்மளுக்கு எல்லாமே பண்ணுவாங்க, நம்மளுக்கு ஒண்ணுனா வந்து நிப்பாங்க, நம்ம அவங்களுக்கும் எல்லாமே ஹெல்ப் பண்ணுவோம். பட் நமக்கு இருக்க பர்சனல் இஷ்யூஸ்லாம் வந்து டிஸ்கஸ் பண்றதுக்கு வந்து அது கேர்ள் கேங்ல தான் வந்து கரெக்டான ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அந்த 1-on-1 ஃப்ரெண்ட் எல்லாமே நான் வந்து அவகிட்ட சொல்ல முடியும். எது நடந்தாலும் இன்னைக்கு ஃபுல்லா என்ன நடக்கோ எல்லாமே நான் அவகிட்ட சொல்ல முடியும். ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும், ரொம்ப ஜென்யூனா இருக்கும் எனக்கு பாக்குறப்போ. ஸோ இப்போ ஜென்ரலாக வந்து ஒரு ஸ்டீரியோ டைப் பண்ணியிருப்பாங்க, கேர்ள்ஸ்லாம் வந்து இப்படிதான்ப்பா, ரொம்ப ஜெல்லஸாக இருப்பாங்க, ஒரு பொண்ணு அழகாக இருந்தால் இன்னொரு பொண்ணுக்கு பிடிக்காது, ஒரு மாதிரி ஒரு ஜெல்லசி இருக்கும், ஒரு என்வி இருக்கும், அந்த மாதிரி ஒன்று போர்ட்ரே பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகேவா, கொஞ்சம் வருஷங்களுக்கு ஒரு மேபி ஒரு 10 to 15 years முன்னாடி வந்து அப்படிதான் இருக்கும். எனக்கு வந்து இப்போ அப்போ நான் கேர்ள்ஸ் ஸ்கூல்ல தான் படித்தேன். எனக்கு நல்ல ஒரு கேர்ள் கேங் இருக்காங்க, இப்போ வரைக்குமே வந்து நல்லாவே இருப்பா ஃப்ரெண்ட்ஸு. அடிக்கடி நாங்கள் மீட் பண்ணலன்னா கூட எப்படியும் நாங்கள் வந்து ஒரு 6 monthsக்கு ஒன்ஸ் அந்த மாதிரி மீட் பண்ணிப்போம். இப்போ கூட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணோம், ஒரு 2 months முன்னாடி மீட் பண்ணணும். ஆனால் டே ஃபுல்லாகவே வந்து செம்ம ஜாலியாக போச்சு. ஆப்வியஸ்லி ப்ராப்ளம்ஸும் டிஸ்கஸ் பண்ணுவோம், எல்லாத்தையுமே ஃபன்னாக எடுத்துக்கிட்டு. இப்போ
நார்மலா இப்ப நான் வந்து பசங்க கேங்லயே இருந்திருக்கேன். இப்ப நீ வந்து ஃபுல்லா ஒரு கேர்ள் கேங்ல நீ பையனா இருந்தது கிடையாது. சேர்த்துக்கிட்டா நாங்க என்ன இல்ல நான் சொல்ல போறோம், சேர்த்துக்க மாட்டேங்கிறீங்க. நான் வந்து பாய் கேங்ல இருந்திருக்கேன், கேர்ள் கேங்ல இருந்திருக்கேன்ல, அதனால அந்த கம்பேரிசன் எனக்கு எல்லாம் தெரியுது, அதனால சொல்றேன். ஏன்னா நீ ஒரு பொண்ணு உள்ள இருந்ததுனால நாங்க எல்லாம் நவதோரங்களை மூடிட்டு கப்பிச்சு அமைதியா இருந்திருப்போம். ஓகேவா? தனியாலாம் நாங்க இருந்தோம் வச்சுக்கோங்க, அது வந்து சொல்ல முடியாது, பேச வைக்காதீங்களா அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும். அதே மாதிரிதான் கேர்ள்ஸ் தனியா இருந்தா நீங்க வந்து நினைச்சே பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு தான் இருக்கும் கேர்ள் கேங். இப்போ நீ சொல்ற தெரியுமா, இந்த மாதிரி நாங்க வந்து வெண்ட் அவுட் பண்ணிப்போம், 5 பேர் சேர்ந்தா வந்து எங்க ப்ராப்ளம் எல்லாம் பேசி வெண்ட் அவுட் பண்ணிப்போம் அப்படிலாம் சொல்றீங்க தெரியுமா? பசங்களுக்கு எல்லாம் எப்படி தெரியும்ல, ஒரு 4 பேர் 5 பேர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்றோம், ஒரு நாளுக்கு அப்புறமா சேர்றோம் அப்படின்னாலே அந்த இடத்துல வந்து நாங்க என்னன்னா எங்களோட நிம்மதியை தான் அந்த இடத்துல தேடுவோம், எங்களோட பண்ண அந்த இடத்துல தேடுவோம். கட்சி வரைக்கும் நாங்க வந்து ஏதாவது ஏன்னா சொல்ல வந்து அடி பிரச்சனை எல்லாம் நான் டெய்லி பாத்துட்டு இருக்கேன்டா, டெய்லி இது பண்ணிட்டு இருக்கேன்டா, அதெல்லாம் வேணாண்டா, நீ அதை பத்தி ஞாபகப்படுத்தாங்கடா, ஜாலியா இருக்கும்டான்னு சொல்லி ஒருத்தனும் அவனோட பிரச்சனை ஒன்னும் கூட பேச மாட்டோம். அந்த இடத்துல எதை பத்தியுமே பேச மாட்டோம். நம்ம லைஃப்ல என்ன நடக்குது, ஏது நடக்குது, எங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு, எதுவுமே இல்லை. அது எல்லாத்தையுமே டெய்லி நாங்க பார்த்துட்டு தான் இருக்கோம். அது வேணாம், அது தனியா ஹேண்டில் பண்றதுக்கும் எல்லாரும் இப்படி ஸ்ட்ராங்கா இருப்பாங்கன்னு கிடையாதுல்ல. உனக்கு நீ அந்த டைம் இருக்கிறது கரெக்ட் தான், அது ஒரு டெம்பரரி ஹாப்பினஸ் மாதிரி தானே. பட் இஃப் யூ ஹாவ் சம்ஒன், நீ வந்து எல்லாமே அவங்க கிட்ட வந்து ஷேர் பண்ண முடியும் அப்படின்னு ஒருத்தங்க இருந்தா அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்தும் அவங்க வந்து சொல்லுவாங்க, ஓகே இது வந்துட்டு இல்ல நான் இருக்கேன், நீ வந்து இதை ஃபேஸ் பண்ணு, அந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? ஏன் தெரியுமா அதெல்லாம் நாங்க பண்ண மாட்டோம்? தெரியாது, ஏன்னா எங்களுக்கு தெரியும் அவன் எப்பவுமே எனக்கு இருப்பான் அப்படின்னு தெரியும். நீ சொல்றல அவங்க ஒரு வேர்ட் ஆஃப் அஃபர்மேஷன் ஒன்று கொடுப்பாங்க, நான் இருக்கேன் தேவையில்ல. அதான் வேர்ட் ஆஃப் அஃபர்மேஷன் வந்து ஓகே, உனக்கு வேர்ட் ஆஃப் அஃபர்மேஷனா தான் வரும். ஆனா எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா, எங்களுக்கு தெரியும் எனக்கு ஏதாவது ஒண்ணுனா எனக்கு அவன் இருப்பான் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். நான் இப்போ அந்த இடத்துல அவன் கூட சேர்றப்ப எனக்கு என்ன வேணும்னா, நான் இது எல்லாமே மறந்து நான் ஒரு டைம்ல ஜாலியா இருந்தேன்ல, எனக்கு அந்த லைஃப் எனக்கு இப்போ இல்லவே இல்லை. நான் இப்போ அவன் கூட இருக்கிறப்போ எனக்கு அந்த லைஃப் தான் வேணும் அப்படின்னு தான் அவன் கூட இருக்கிற ஒரு 10 நிமிஷமா 5 நிமிஷமா அந்த மாதிரி இருப்போமே தவிர, அந்த அவன் நான் உனக்கு இருக்கிறேன்டா அப்படிலாம் சொல்ல மாட்டான். எனக்கு தெரியும் அவன் எனக்கு இருக்கான், அவனுக்குமே தெரியும் எனக்கு என்ன பிரச்சனை வந்தா அவன் எனக்கு இருப்பான் அப்படின்னு அவனுக்குமே தெரியும். ஓகேவா? அது எல்லாத்தையும் தாண்டி பசங்க வந்து நீ எவ்வளவு பெரிய பிரச்சனை வேணாலும் தூக்கிட்டு போனா கூட அவங்க சொல்ல போற ஒரே ஒரு வேர்டு தெரியுமா, சர்வ்ஸ் சொன்ன மாதிரி விட்றா பாத்துக்கலாம், அவ்வளவுதான். நீ எவ்வளவு பெரிய பிரச்சனை எல்லாம் எடுத்துட்டு போ, பாத்துக்கலாம்டா, உர்றா அதெல்லாம் பாத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு போக மாட்டேன்றீங்கன்றியே. அதான் சொல்றேன், அவன் அதான் சொல்லுவான்னு எனக்கு தெரியும். புரியுதா? அந்த தண்டக்கருமோ அதான் சொல்றேன். இது திட்டது கிடையாது, அந்த மாதிரி எனக்கு இருக்க உரிமை. புரியுதா? நான் அவனை வந்து நீ இதுவே சொல்றிய, நாங்க பேசும் போதே ஜென்ரலா வாடா போடா அப்படிமா, ஏய் நம்ம தான் அவன்கிட்ட வந்து ஏதாவது ஒரு ஹெல்ப் கேட்டிருப்போம், அந்த ஹெல்ப் பண்றதுக்கு தான் அவன் போயிருப்பான். இருந்தாலும் எவ்வளவு நீ பண்ணிக்கிட்டு இருப்பேன்னு சொல்லி நான் கேட்பேன். ஓகேவா? ஆனா அவனுக்கு அந்த இடத்துல ஈகோ டச் ஆகாது. நான் அவன் அசிங்கமா பேசுறதுலாம் அவன் நினைக்க மாட்டான். நீங்க மீன் பண்ண மாட்டீங்க. மீன் பண்ண மாட்டோம் அவனுக்கு தெரியும். ஆனா இதெல்லாம் வந்து பொண்ணுங்களுக்கு இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. நீங்க எப்படி இந்த மாதிரி அந்த மாதிரி பேசினா வந்து சீ அந்த ஜோன்ல இருக்காங்க சில கேர்ள்ஸ் பேசுவாங்க, நிறைய பேர் பேசுவாங்க. அப்படி பேசுறவங்க இருக்காங்க. எனக்கு ஓகே தான் அப்படி பேசு, நான் வந்து அப்படி பேச மாட்டேன்ல, அதனால நான் வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் பேசிட்டு இருக்கேன். சோ அந்த மாதிரி இருப்பாங்க. இப்ப பாரு, பொண்ணுங்களை பத்தி நீ ஒரு வெரைட்டி, உன் ஃப்ரெண்ட் ஒரு வெரைட்டி, அவங்க ஒரு வெரைட்டி, பசங்களை பொறுத்தளவுக்கு எல்லாமே ஒரே ஒரு வெரைட்டி. கேர்ள்ஸ் கேங் பாத்தேன்னு வச்சுக்கோங்க, நிஜமாவே நீ சொல்ற மாதிரி ஒரு பொண்ணும் ஒரு கேட்டகரி தான் இருப்பாங்க. ஒரு பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு கேர்டேக்கர் ரேஞ்ச்ல இருப்பா, அவதான் வந்து அம்மா மாதிரி எல்லாரையுமே வந்து அவதான் பாத்துக்குவா. இன்னொருத்தவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஃபன் டைப் ஃப்ரெண்டா இருப்பாங்க. ஓகேவா? எப்ப பார்த்தாலும் காமெடி பண்ணிட்டு எல்லாரையும் போட்டு கலாச்சிட்டு விளையாண்டுட்டு அவங்க இருந்தா அந்த இடமே வந்து ஃபுல்லா லைவ்லி ஆயிடுவேன். அப்புறம் ஒரு பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து நான் ரொம்ப இண்டிபெண்டன்ட் உமன் அந்த ரேஞ்ச்ல இருப்பாங்க. அவங்களுக்கு தேவையான எல்லாமே அவங்க பாத்துப்பாங்க. நமக்கு ஏதாவது லைஃப் அட்வைஸ் வேணும்னாலும் இல்ல ப்ரொஃபஷனலா ஏதாவது அட்வைஸ் வேணும்னாலும் அவங்க கிட்ட நம்ம என்ன டைம் பண்ணாலும் கேட்கலாம் அவங்க சொல்லுவாங்க. அப்புறம் இன்னொன்னு வந்து நம்ம இந்த 1-to-1 ஃப்ரெண்டுன்னு சொல்லுவோம்ல, 2 பேர் வந்து ரொம்ப கனெக்டடா இருப்பாங்க, அவங்களுக்குள்ள வந்து எல்லாமே வந்து ஷேர் பண்ணிக்குவாங்க.
நாங்க கூட தான் ஷேர் பண்ணுவோம். ஷேர் பண்றதுன்னா சாப்பாடு ஷேர் பண்றது கிடையாது. சாப்பாடு இல்ல, நாங்கெல்லாம் உள்ளாடைகளை முதல்ல நாங்க ஷேர் பண்ணுவோம். பண்ணீங்களா நீங்க? இல்லடா, பேசுறத சொல்றேன். இப்ப என்னோட ஃப்ரெண்ட்ஸே இருக்காங்கன்னா அவங்களுக்கு நிறைய லைஃப்ல நிறைய இஷ்யூஸ் இருந்தாலும் என்கிட்ட வந்து எனி டைம் நீங்க வந்து கால் பண்ணி பேசலாம் அதை பத்தி. அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு வெண்ட் அவுட் தேவைப்படும். ஒரு 1 hour 1.5 hours பேசுறோம்னா ஒரு half an hour ஏதாவது இந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன் போகும். மிச்சம் 1 hour பாத்தீங்கன்னா ஜாலியா பேசுறது அந்த மாதிரிதான் போகும். இந்த கால் ஆரம்பிச்சு முடிக்கிறதுக்குள்ள அது வந்து ஹாப்பியா ஆயிடுவாங்க. நான் அனலைஸ் பண்ணது படி பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த ஒரு 1-on-1 ஃப்ரெண்டா தான் இருப்பேன். சில பேருக்கு நான் அந்த யூஸ் பண்றீங்க 1-on-1 இதெல்லாம் வந்து கடைசியா நம்ம கோன் போடுங்க பதில 1-on-1 ஃபோன் டு ஃபோன் ஆஃப் ஃப்ரெண்ட் இப்படிதான் நான் கேட்டிருக்கேன். என்னடி இதெல்லாம் பேசுறீங்க, எங்களுக்கு இதெல்லாம் தெரியும். சொல்றேன்டா, இருக்குது சொல்றேன். ஃப்ரெண்டு அவ்வளவுதான். ஆமா, அவன் என் ஃப்ரெண்டு, இவன் க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவன் ஃப்ரெண்டு, அவ்வளவுதான் எங்களுக்கு தெரியும். நீ 1-on-1 ஃப்ரெண்டு, அப்புறம் என்ன ஃபன் டைப் ஃப்ரெண்டு, மதர் டைப் ஃப்ரெண்டு, அப்புறம் என்னது பிசினஸ் டைப் கவுன்சிலர் டைப் ஃப்ரெண்டு, இண்டிபெண்டன்ட். பத்தியா நீ சொல்லி எனக்கு அது விலங்கலன்னா யோசிச்சு பாரு. எப்பா இவ்வளவு இருக்கா? இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. பணியாரம் 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 விட்டுக்கோ. பணியாரம் 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 மனம்போர் தினம் ஜமாய் நாயர் சாயா என்ஜாய் டனக்கு 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 குமுக்கு.